ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்கவும், கூடவே கொஞ்சம் சமையலறை டிப்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் நம்ம அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சோம்பு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 4, பெருசாக இருந்ததுன்னா 3 எடுத்துக்கோங்க. பூண்டு 4, 1 கப் தேங்காய், தக்காளி 5, பெரிய வெங்காயம் 3, பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம். எடுத்து வச்ச தக்காளி வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் வானிலையை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எண்ணெய் சூடானதுமே கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் எடுத்து வச்ச சோம்பு, கருவேப்பிலை 2யும் சேர்த்திக்கலாம். அடுத்து இப்போ பூண்டு, பச்சை மிளகாய் 2யும் சேர்த்திக்கலாம். ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லாவே மசியணும். இப்போது தக்காளி வெங்காயம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இப்போது நல்லா வணங்கிடுச்சு. எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்ச பொட்டுக்கடலை, தேங்காய் துருவல் 2யும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது அடுத்தது ஆற வச்சுருந்த தக்காளி வெங்காயம் அந்த வணக்கினதை அது கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ரொம்பவும் டேஸ்டான நம்ம தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.